விசிக சார்பில் நடப்பாண்டிற்கான அம்பேத்கர் சுடர் விருது நடிகர் பிரகாஷ் ராஜுக்கு வழங்கப்பட உள்ளதாக அதன் தலைவர் திருமாவளவன் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு மற்றும் இந்திய அளவில் பல்வேறு தளங்களில் சாதனை படைத்தவர்களுக்கு விசிக சார்பில் ஆண்டுதோறும் விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் நடப்பாண்டிற்கான அம்பேத்கர் சுடர் விருதிற்கு நடிகர் பிரகாஷ் ராஜ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மதச்சார்பின்மைக்காக பிரகாஷ் ராஜ் சமரசமில்லாமல் போராடி வருவதாகவும் அதனால் இந்த விருது அவருக்கு அளிக்கப்பட உள்ளதாகவும் விசிக தலைவர் திருமாவளவன் அறிவித்துள்ளார். அதேபோல பெரியார் ஒளி விருது திராவிடர் கழக பிரச்சார செயலாளர் அருள்மொழிக்கும், மார்க்ஸ் மாமணி விருது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசனுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. காமராசர் கதிர் விருது பேராயர் எஸ்ரா சர்க்குணத்திற்கும், அயோத்திதாசர் ஆதவன் விருது பேராசிரியர் ராஜ் கௌதமனுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. காயிதே மில்லத் பிறை விருது வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியா முன்னாள் மாநில தலைவர் சிக்கந்தருக்கும், செம்மொழி ஞாயிறு விருது கல்வெட்டியல் அறிஞர் சுப்பராயலுவுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விசிக விருதுகள் வழங்கும் விழா மே 25ஆம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ளது. 25,000 கோடி ரூபாய் ஊழல் வழக்கில் இருந்து அஜித் பவார் விடுவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் முடித்து வைக்கப்பட்ட ஒரு வழக்கில் செந்தில் பாலாஜி சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது பிரதமர் மோடிக்கு தெரியுமா என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கேள்வி எழுப்பியுள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் எதிர்க்கட்சியினர் மீது வழக்கு போட்டதை பிரதமர் மோடி ஒப்புக்கொண்டிருப்பதே பெரிய விஷயம் என்று கூறினார். முதல்ல எதிர்க்கட்சிகள் மீது போட்ட வழக்குன்றது ஒத்துட்டார்ல, அதுக்கு மோடிக்கு நன்றி சொல்லணும். அதற்கு பிறகு அவர் எத்தனை வழக்குகளை வாபஸ் பெற்றிருக்கிறார் என்பதை பட்டியலிட்டு இந்தியா கூட்டணி சொல்லியிருக்கிறார். உதாரணத்திற்கு அஜித் பவார், சரத்பவாருடைய தம்பி, ஏறத்தாழ 25,000 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் செய்தார் என்று இடி ரைடு பண்ணி பல ரைடுகளை நடத்தி அவர் மீது வழக்கு போட்டது. அந்த வழக்கு இன்றைக்கு எங்கே போனது? 25,000 கோடி பண்ணவங்களை உடனே விட்டுட்டாங்க, ஆக்ஷன் டிராப்ட். ஆனால் முடித்து வைக்கப்பட்ட வழக்கில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி இன்னும் சிறையில் இருக்கிறாரா இல்லையா, இது கூட மோடிக்கு தெரியுமா தெரியாதா? அவர் பேச்சு நாங்கள் அடுத்து எங்களுடைய இந்தியா கூட்டணி டெல்லியிலே ஆட்சி அமைக்கப் போகிறது அவருடைய பேச்சின் மூலம் உறுதியாக்கப்பட்டிருக்கிறது.